சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியை செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் செழிலி அவர்களின் காதலினும் மந்திரத்தின் மாயம் என்ன. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மந்திரம் 1. சென்னை மாநகரின் முக்கிய இடமான தாம்பரத்தில் 2 படுக்கையறை கொண்ட வீடு அது. வீட்டின் அமைப்பும் சூழலும் நடுத்தர வர்க்க குடும்பம் என்பதை பறைசாற்றியது. அவ்வீட்டின் தலைவியான பார்வதி இரவு உணவுக்காக இட்லியை தயார் செய்து அதற்கு சட்னி அரைத்தவர். அத்தோடு சேர்த்து தன் மகளையும் தாளித்து கொண்டிருந்தார். தோளுக்கு மேல வளர்ந்தவளாச்சுன்னு அடிக்காம விட்டது தப்பா போச்சு. இப்போ உன்ன இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு வந்து நின்றுட்டல. நாளைக்கு அவ்வளோ தூரம் படிச்சு வேணாம்னு சொல்லியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு போயே தீருவேன்னு வந்து நிற்கிறல்ல, எல்லாம் படிச்சு திமிரு என்று வசைப்பாடி கொண்டிருக்கு. மா என்று இழுத்தாள் அவரது அருமை புதல்வி இதய நிலா. பேசாத நீ என்று பார்வதி சீர அவளோ, அது இல்லம்மா, அது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பிரான்ஸ் என்று அது முக்கிய தகவலை கொடுக்க அதற்கு மேலும் 2 வசை பேச்சுக்களை இலவசமாக பெற்றுக்கொண்டாள். காதை மூடியபடி அமர்ந்திருந்த தன் தமக்கையை பார்வையாலேயே என்னாச்சு என்று கேட்டபடி அங்கு வந்தான் இதய நிலாவின் இளைய சகோதரன் உதயச்சந்திரன். மேஜையில் தான் வைத்திருந்த வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் விண்ணப்பத்தை கண்களால் காட்டியபடி இதய நிலா பாவமாக முழிக்க விஷயம் புரிந்தது உதயச்சந்திரனுக்கு. கண்களாலேயே தமக்கைக்கு ஆதரவு கூறியவன், மா அக்கா என்று கூற வர மகனை அறிந்த தாயோ, அவளுக்கு வக்காலத்து பேசுறவங்களுக்கு சோறு கிடையாது சொல்லிட்டேன் என்று கூறவும் கப் சிப்பென வாயை மூடிக்கொண்டான். டேய், சோறுன்னு சொன்னதோ சைலண்ட் ஆயிட்ட, ஒழுங்கு மரியாதைய பேசுடா உதயா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் இதயா திட்ட அவனோ, என்ன இருந்தாலும் சோறு முக்கியம் இல்லையா சகோதரியாரே என்று அவனின் தலையில் நங்கென்று கொட்டியவள். சிப்பே, அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு என்று கூறியபடி தலையை வெடிக்கென்று திருப்பிக் கொண்டு தந்தையின் வருகைக்காக காத்திருந்தாள். மா பசிக்குதுமா என்றவன் 4 இட்லிகளை எடுத்து தட்டில் வைத்து சட்னியை ஊற்ற, முதலையே பேசினா சோறு கிடைக்காதுன்னு சாப்பிட்டு தெம்பா சப்போர்ட் பண்ணலாம் நினைப்போ என்றபடி தன் மகனை பார்வதி கண்களை சுருக்கி பார்க்க அவனோ தாய் வேறு யாருடனோ பேசுகிறார் போல என்றதொரு பாவனையில் சாப்பிட ஆரம்பித்தான். அதற்குள் அவர்களின் தந்தையும் பார்வதியின் கணவருமான அருணாச்சலம் வந்துவிட ஆர்வமாக தந்தையை அழைத்தவள், பா வாங்க வாங்க என்று அமர வைத்தாள். தன் மகளின் சிறப்பான உபசரிப்பிலேயே அவளுக்கு தனது உதவி ஏதோ தேவை என்று அறிந்து கொண்டு கண்களை மூடி திறந்து பொறுமை காக்க சொன்னவர், பார்வதி சாப்பாடு வைமா பசிக்குது என்று சத்தமிட அதுவரை மகளை அச்சித்து கொண்டிருந்தவர் அனைத்தையும் மறந்து கணவருக்கு உணவு பரிமாற வந்துவிட்டார். நீயும் உட்கார்ந்து சாப்பிடு என மனையாளிடம் கூறியவர் மகளிடம், இதையா உனக்கு தனியா சொல்லணுமா, முதல்ல சாப்பிடு வந்து என்று கூற வேறு வழியின்றி வந்த வந்தாள். மகளின் பிடிவாதம் உணவில் வந்துதான் இருக்கும் என்று அறிந்தவராயிற்றே. பார்வதி உம்மென்று முகத்தை வைத்தபடி சாப்பிட்டு கொண்டிருக்க முதலில் மகனிடம் கண்களால் என்னவென வினவினார். அவனோ வடிவேலு பாணியில் முகத்தை வைத்து, விடயம் ரொம்ப பெரியது என்று கூறாமல் கூற, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு என்று மனதில் நினைத்தவர் அமைதியாக சாப்பிட்டு எழுந்தார். அனைவரும் உண்டு முடிக்கும் வரையில் பொறுமையாக இருந்தவர் முடிந்ததும் அனைவரையும் அழைத்தார். கை கழுவிய வேகத்தோடு, பாருங்க நீங்களே, நம்ம இன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னைக்கு வெளிநாடு போக அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து நிற்கிறா. நான் பாஸ்போர்ட் எடுக்கும் போதே சொன்னேன் வேணாம்னு, நீங்க கேட்டீங்களா என்று படபடவென பார்வதி பொறிந்து தள்ள ஆரம்பித்தார். தன்னிடம் கேட்டுதான் அவள் விண்ணப்பம் வாங்கி வந்திருக்கிறாள் என்று அறிந்தாள். தன்னிலை என்னவாகும் என்று நினைத்தவர் பார்வதிக்காக மகளிடம் நடித்தார். என்ன இதையா நீ அவ்வளோ சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணியிருக்க என்று கண்டிக்க உதயாவோ, இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேச மாட்டாரே, சம்திங் ஃபிஷி என்றபடி நடப்பதை வேடிக்கை பார்த்தான். தந்தையின் கேள்வியில் அதிர்ந்தவள், எது கேட்காம பண்ணினா, நேற்று உங்ககிட்ட சைன் வாங்கி தானப்பா அப்ளிகேஷனே போட்டேன் என்று அவள் உண்மையை போட்டு உடைத்து விட, சொதப்பிட்டியேம்மா என்றபடி இதையாவே பார்த்தவர் பின் தன் மனைவியை பாவமாக பார்த்தார். உலக மகன் அடிப்படா சாமி என்றபடி தன் தந்தையை பார்த்து வாயை பிளந்தவன். கச்சேரி ஸ்டார்ட் எனவும் பார்வதியின் அர்ச்சனைகள் இப்பொழுது அருணாச்சலத்திற்கு ஆரம்பித்தது. அப்போ நீங்களும் இதில் உடந்த அப்படிதானே, இந்த வீட்டில் எனக்குன்னு மரியாதையே இல்லை, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க என்றவர் கண் கலங்கினார். பார்வதி, இப்போ நீ வேணாம்னு சொல்ல என்ன இருக்கு, 2 வருஷம் தானே வெளிநாடு போறேன்னு சொல்றா, போயிட்டு வரட்டுமே என்று மகளுக்கு ஆதரவாய் பேச, நீங்களும் புரியாம பேசாதீங்க, அவளுக்கு இப்பவே வயசு 23 ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு, ஏற்கனவே மாப்பிள்ளை அமையலன்னு கோவில் குளமா போயிட்டு இருக்கோம், இந்த நேரம் வெளிநாடு போனா என்ன அர்த்தம்?
பார்வதி, அவ என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா போறா? மாப்பிள்ளை நாம தேடிட்டே இருப்போம். அமைஞ்சா உடனே இங்க வந்துருவேன்னு சொன்னாதானே? அப்புறம் என்ன? அதுவும் 4 மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியா வரத்தானே போறா. பிள்ளைங்களை வீட்லயே வச்சு உலகம் தெரியாம வளர்க்குறது தப்பு பார்வதி. நம்மளை பெத்தவங்க அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கல. நாமளாச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போமே. நல்ல வேலை, நல்ல சம்பளம், அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்லணும் என்க பார்வதி இன்னுமே சமாதானமாகவில்லை. மா, அக்கா ரொம்ப ஆசைப்படுறா வெளிநாடு போகணுன்னு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கெல்லாம் கிடைச்சிடாது. அவளாச்சும் அனுபவிக்கட்டுமே. எங்க செல்ல மம்மியில ஓகே சொல்லு என்றிட அவர் அருகில் வந்தமர்ந்து அவரின் கையை பிடித்து இதய நிலா, மா, ரொம்ப கனவு கண்டிருக்கேம்மா. வெளிநாடு போகணுன்னு. முழுசா அங்கே செட்டில் ஆகவெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு நீங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சாலும் நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஆனால் ஒரு அனுபவத்துக்காக கொஞ்ச நாள் அங்கே இருக்க ஆசைப்படுறேன். 4 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பார்வை பார்க்க ஓடோடி வந்துடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே சொல்லுமா என்று கெஞ்சி கூத்தாட ஒருவாறாக இசைந்து விட்டார் அந்த இல்லத்தரசி. அருணாச்சலம் அந்த காலத்திலேயே பட்டப்படிப்பு படித்து அரசு வேலையில் பணியாற்றுபவர். பிள்ளைகளை சுதந்திரமாக வளர்க்க நினைப்பவர். தந்தையாக எட்டி நில்லாமல் நண்பன் போன்று நெருக்கமாக அனைத்தையும் பகிரக்கூடியவர். ஆதலால் அவர்களின் மனதை எளிதில் படித்து விடுவார். பார்வதி உலகம் அறியாத சாது. எதிலுமே அவருக்கு சற்று பயம்தான். அதுவும் பிள்ளைகளின் விஷயம் என்றால் சொல்லவா வேண்டும். அதனாலேயே சராசரி பெண் பிள்ளையின் தாயாக அவரது ஆதங்கம் அவ்வப்போது வெளிப்படும். இதே நிலா சுட்டித்தனம் அதிகம் என்றாலும் கெட்டிக்காரி. முன்னறிந்து பின் செயல்படும் பக்குவப்பட்ட பெண். குடும்பம் என்றால் கொள்ளை பிரியம். 2 மாதங்களுக்கு முன்பு தமிழில் முதுகலை பட்டம் முடித்தவள். வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூற அருகில் இருக்கும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும்படி பார்வதி கூறினார். அவளுக்கோ அதில் நாட்டமில்லை. சிறு வயதிலிருந்தே வெளிநாட்டுக்கு சென்று சிறிது காலம் மட்டும் பணியாற்ற ஆசை. அதன் விளைவாக வெளிநாடு செல்ல தேவையானவற்றை பற்றியும் வேலை பற்றியும் அலசி ஆராய்ந்து மேற்கு ஐரோப்பிய நாடான பிரான்சில் தலைநகரான பாரிஸில் வாழும் தமிழர்களுக்கு திருமண வரன் தேடி கொடுப்பதற்கு தமிழ் பட்டம் படித்த பெண்கள் வேலைக்கு தேவை என்று இணையத்தில் பார்த்த விளம்பரத்தினை தீர விசாரித்து இன்று வேலைக்கு சேரும் விண்ணப்பத்தையும் வாங்கி கொண்டு வந்துவிட்டாள். உதயச்சந்திரன் இதயாவை விட 1 வயது மட்டுமே இளையவன். பொறியியல் முடித்தவன். பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஆகிறது. தமக்கையின் மேல் அளவில்லா பாசம் கொண்டவன். தான் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் முதலில் தமக்கையிடம் கூறி ஒப்புதல் வாங்கிய பின்னர் தான் பெற்றோர்களிடமே கூறுவான். தன் தமக்கை ஒரு விஷயம் கூறினாலோ அல்லது செய்தாலோ அதில் கண்டிப்பாக பல காரணங்கள் இருக்கும் என்பது அவன் அறிந்த ஒன்றே. தாய் சம்மதம் கூறிய மறுகணமே இரவோடு இரவாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து மறுநாளே பிரான்சில் இருக்கும் மேட்ரிமோனி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்க அங்கு சென்று விண்ணப்பத்தை கொடுத்து அடுத்த 2 நாட்களில் நேர்முக தேர்வில் பங்கேற்று ஏதோ பணி நியமன கடிதத்தையும் பெற்றுவிட்டாள். பிரான்ஸ் செல்வதற்கான விசா என்று அழைக்கப்படும் அயல்நாட்டு நுழைவு சான்றினை வாங்கி தருவது நிறுவனத்தின் பொறுப்பு என்று கூறிவிட இதே நிலாவின் அதிர்ஷ்டமோ எனவோ இதோ எண்ணி 15 நாட்களில் அதுவும் கிடைத்துவிட இன்று விமான நிலையத்தில் வந்து நிற்கின்றனர் நால்வரும். பார்த்து பத்திரமா இருந்து கூடி, துணைக்கு கூட உன் கூட யாரும் இல்லை. உன்னை தனியா அனுப்பிட்டு நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க போறேனோ என மனதில் இருக்கும் பயமெல்லாம் வார்த்தைகளாக வெளிவர இலவச இணைப்பாய் கண்ணீரும் வந்தது பார்வதிக்கு. கவலைப்படாதம்மா, நான் பத்திரமா இருந்துப்பேன். 13.5 மணி நேரம்தான் டிராவல். காலையில 7:45 அங்க இறங்கினதோ என்னை கூப்பிட ரெடியா ஒருத்தங்க நிற்பாங்க. இடத்துக்கு வந்ததோ கண்டிப்பா மறக்காம கால் பண்றேன். உன்னையும் உன் சமையலையும் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்றபடி அவரை அணைத்து கொள்ள தந்தையும் மகனும் அக்காட்சியை சிறு சிரிப்போடு பார்த்தனர். உதயச்சந்திரனோ பேசினால் அழுது விடுவோமோ என்று முயன்று உணர்வுகளை கட்டுப்படுத்தி நிற்க தமக்கையின் கண்களில் இருந்து அவனின் உணர்வுகள் தப்பிவிடுமா என்ன கண்டு கொண்டாள். டேய் தம்பிப்பையா என்றவள் அழைத்ததுதான் தாமதம். அணை போட்டு வைத்திருந்த கண்ணீரெல்லாம் காற்றாற்று வெள்ளம் போல கரையை உடைத்து வெளியேறியது. ஒரே எட்டில் தமக்கையை அடைந்தவன் இறுக்கமாய் கட்டி கொண்டான். பெண்ணவளுக்கும் கண்கள் கலங்கியதுதான். தான் அழுதால் அவர்கள் மூவரும் பலவீனமாகி விடுவார்களோ என்று எண்ணியவள் முயன்று தன்னை இயல்பாய் காட்டிக்கொண்டாள். இனிமே நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருக்குமோ? உன்னை வம்பளுக்காம உன்கிட்ட திட்டு வாங்காம நான் தான் ரொம்ப தவிப்பேன் என்றவன் முதல் நாள் பள்ளி செல்ல தாயை பிரியும் செய்போல் கதறினான். பதில் எதுவும் கூறாமல் அவனின் தலையை மட்டும் கோதிவிட்டாள் இதயா. அதில் சற்று தெளிந்தவன்,
பட் பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணி போகும்போது என்னால் மறுபடியும் அழ முடியாது. இதை நான் ப்ராக்டிஸாக எடுத்துக்கிறேன். போ ஒழுங்கா அங்கே போய் வேலை பார்க்குற வழியை பாரு என்றபடி அவளிடமிருந்து விலகி அன்னையின் தோளில் சாய்ந்து கொண்டான். இதே நிலாவின் கண்களுக்கு இன்னும் அவனோ 22 வயது குழந்தையாகத்தான் தெரிந்தான். ஆனாலும் தன் பெற்றோர்களை அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அதிகமாகவே இருந்தது. நீ முதல்ல ஆஃபீஸில் சைட் அடிக்காம வேலையை ஒழுங்கா பாருடா பாக்கி. நான் இல்லைன்னு ஓவரா ஆட்டம் போட்டேன்னா தொலைச்சிருவேன் ராஸ்கல் என்றவள் அவனின் சிகையை களைத்து விட்டாள். பின் தந்தையை அவள் ஏறிட அவரோ எதுவுமே கூறாமல் கைகளை நீட்டி அழைக்க இறுக்கி அணைத்து கொண்டாள். அவள் அறியாமல் தன் கலங்கிய கண்களை துடைத்தவர் அவள் முகத்தை நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் வைக்க அம்முத்தம் எப்படிப்பட்ட ஆறுதல் வார்த்தைகளுக்கும் ஈடாகாது என்று கூறாமல் கூறியது. நேரம் கடக்க ஒளிபெருக்கியில் அவள் செல்ல போகும் விமானத்திற்கான அறிவிப்பு ஒலிக்க ஒருவாறாக அனைவரிடமும் இருந்து விடை பெற்று தன் புதிய அனுபவத்தை நோக்கி நடந்தாள் இதய நிலா. அனைத்து பரிசோதனையும் முடிந்து ஒரு வழியாக விமானத்தினுள் ஏற அவளுக்கான இருக்கையை பணிப்பெண் கூற நன்றி கூறியவள், ஜன்னல் சீட்டா இருக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மனதினுள் நினைத்தபடி சென்றாள். ஏக்க பெருமூச்சு விட்டவள் முகத்தை தொங்க போட்டபடி ஜன்னல் இருக்கைக்கு அடுத்த இருக்கையில் வேறு வழியின்றி அமர்ந்தாள். அவளின் செய்கையை பார்த்து சிரித்தபடி அவளை தொடர்ந்து பின்னே வந்த ஒருவன் அவளின் அருகிலிருந்த ஜன்னல் இருக்கையில் அமர்ந்தான். மந்திரம் 2. தனக்கு அருகில் இருக்கும் ஜன்னல் இருக்கையில் வந்து அமர்ந்தவனை ஒரு முறை ஏறிட்டவள் பின் ஜன்னலை ஏக்கமாக பார்த்தபடி திரும்பிக் கொண்டாள். அதனை பார்த்தவனுக்கு ஏதோ குச்சி மிட்டாய் பிடுங்கிய குழந்தை போல் தெரிந்தாள். புன்சிரிப்போடு பார்த்தவன் தன் இருக்கையை காண்பித்து வேணுமா என்றிட அதில் விழி விரித்தவள் கிடைக்குமா என்றபடி நொடியில் மலர்ந்தது. யா கம் என்றவன் இருக்கையிலிருந்து எழும்ப அவளோ ஆர் யூ ஷோர் என்றாள் ஆச்சரியமாய். உஃப் என்றபடி அவளுக்கு ஒதுங்கி வழிவிட உற்சாகமாய் அமர்ந்தாள் ஜன்னல் இருக்கையில். அவசரமாக அங்கு வந்த பணிப்பெண்ணோ சாரி மேம், யூ கான் சிம்ப்ளி சேஞ்ச் யுவர் சீட், ஹி பெய்ட் மோர் ஃபார் விண்டோ சீட் என்றிட அவனோ தட்ஸ் ஓகே, ஐம் ஓகே டு கிவ் ஹர் தட் சீட், நோ இஷ்யூஸ் என்றிட பணிப்பெண்ணும் சிரித்தபடி சென்று விட்டாள். எதையாவோ இல்லை பரவாயில்ல, விண்டோ சீட்டுக்கு சார்ஜஸ் அதிகம்னு எனக்கு தெரியாது, நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன் என்றவள் எழும்ப போக அவனோ ஹே ரிலாக்ஸ், நீங்கள் ஆசைப்பட்டீங்க தானே அங்கே உட்காரணும்னு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என்ஜாய் யுவர் ஜேர்னி என்றவன் அமர்ந்து கொண்டான் அவளின் இருக்கையில். இதய நிலாவிற்கு தான் சங்கடமாகி போனது. தயக்கத்தோடு அவள் அமர்ந்திருக்க ஃபர்ஸ்ட் டைமா என்றான் அவன். அவளும் ஆமா நீங்க என்றவள் பின் எப்படியும் பல தடவை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவளை பதிலையும் கூறிவிட அதில் சிரித்தவன் கரெக்டு தான், பை தி வே ஐ எம் அகத்தியன், யூ கேன் கால் மீ அதி என்று கை நீட்ட அவளும் ஐம் இதய நிலா, யூ கேன் கால் மீ இதயா என்று அவனைப் போலவே கூறி காண்பிக்க ஃபன்னி கேர்ள் என்றபடி சிரித்தான். ஏன் என்னை பார்த்ததுலேருந்தே சிரிச்சுட்டே இருக்கீங்க? தெரியல, உன்னை பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அட் தி சேம் டைம் குழந்தை மாதிரி தோணுது உன்னை பார்க்க என்றவன் சட்டென ஒருமையில் அழைத்தது எண்ணி நாக்கை கடிதவன் ஓப் சாரி என்க அவளுக்கும் அவனிடம் எந்த ஒரு அந்நிய தன்மையும் தோன்றவில்லை. தட்ஸ் ஓகே என்க அப்பொழுது அனைவரையும் சீட் பெல்ட் என்று அழைக்கப்படும் இருக்கை பட்டையை அணிவிக்க அறிவுறுத்த அவள் அணிவிக்க தெரியாமல் திணற தனது சீட் பெல்ட்டினை மாட்டி காண்பித்து டூ இட் லைக் திஸ் என்றான். இதை வேறொரு ஆணாக இருந்திருந்தால் இதுதான் சாக்கென்று அவனை மாட்டி விடுகிறேன் பேரு வழி என்று ஏதாவது செய்திருப்பான். ஆனால் கண்ணியமான முறையில் அவன் நடந்து கொண்டது அவனின் மேல் மரியாதையை ஏற்படுத்தியது பெண் அவளுக்கு. தேங்க்ஸ் அதி என்றாள் இயல்பாக. பிறகு அவ்வாறே அவர்களின் உரையாடல் ஆரம்பமானது. முதலில் எதற்காக பாரிஸ் வருகிறாய் என்று அவன் கேட்க அவளும் கூறினாள். அவள் மரியாதையாக வாங்க போங்க என்று அழைப்பது அவனுக்கு அசௌரியமாக இருக்க ஹே ப்ளீஸ் ஐம் ஜஸ்ட் 25, இந்த வாங்க போங்க எல்லாம் ஏதோ அங்கிள் மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது என்று ஒருமையில் அழைக்க சொல்ல அதில் சிரித்தவள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள் அவன் கோரிக்கையை. சரி உனக்கு எந்த ஊரு, நீ என்ன விஷயமா பாரிஸ் போற என்று கேட்க அதில் சிரித்தவன் நல்லா கேட்டப்போ நான் ஃப்ரெண்ட் சிட்டிசன் தான், இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன் என்று அவன் கூற அவளோ வாட் பார்க்க அப்படி தெரியலையே, தமிழ் நல்லா பேசுற, பார்க்கவும் தமிழ் பையன் மாதிரி தானே இருக்க என்று யோசனையோடு அவள் கேட்க அப்பா அம்மாவோட சொந்த ஊர் சென்னை தான், லவ் மேரேஜ் பண்ணி அம்மாவை கூட்டிட்டு அப்பா பாரிஸ்ல செட்டில் ஆயிட்டாரு, நான் பாரிஸ்ல தான் பிறந்தேன்,
தட்ஸ் வை என்றான். ஓஹோ, அப்போ நீ வளர்ந்தது படித்தது எல்லாமே அங்கதானா? பிரெஞ்சு நல்லா பேசுவியா அப்போ என்று கேள்விகளை அடுக்கினாள். எஸ் அஃப்கோர்ஸ் என்றிட அவளோ ஏதோ கேட்க வந்து பின் சரி என்றதோடு முடித்து கொள்ள அவள் என்ன கேட்க விளைந்தான் என்று அவனுக்கு புரிந்தது. அவன் சந்திக்கும் தமிழர்கள் அனைவரும் அவனிடம் வாடிக்கையாக கேட்கும் கேள்விதான், வளர்ந்தது அந்நாட்டில் என்றால் அவன் பின்பற்றும் கலாச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டை ஒத்து இருக்கிறது என்று. என்னோட பழக்க வழக்கம் பேசுகிற முறை எல்லாமே அம்மாவோட ட்ரைனிங். அவங்களுக்கு தமிழ்நாடு தான் உயிர் மூச்சு. அதனால நம்ம ஒரு கலாச்சாரத்தை எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. இப்போ அம்மா உயிரோடு இல்லை என்று முடித்தான். சாரி என்றவள் தயக்கமாக அவனை ஏறிட. ஹே சில், ஓகே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, கொஞ்சம் ஜெர்க்காகும், ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே, விண்டோ வழியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு, பயம் இருக்காது என்று கூற அவன் கூறியபடியே செய்தவள் ஜன்னலின் வழியே ஆவலாய் பார்த்தாள். மெல்ல மெல்ல மேலே செல்வதை, உயரத்திற்கு வந்த விமானம் சமநிலை அடைய ஜன்னல் வழியே வெண்மேகங்கள் பஞ்சு போல கடந்து செல்வதை பார்த்தவளுக்கோ அலாதி மகிழ்ச்சி. ஹே ஆதி, மேகமோ அவள் சாங் கேட்கலாமா? இந்த சுச்சுவேஷனுக்கு செம்மையா இருக்கும் என்றவள் தங்கள் முன்னிருக்கும் கணினி போன்ற திரையில் பாடலை ஒழிக்கவிட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட காதொலிப்பான்களை மாட்ட அவனும் சிரித்தபடி கேட்கலானான். மேகமோ அவள் மாய பூத்திரள் என வரிகள் ஒழிக்க, there is some magic in பிரதீப் குமார் வாய்ஸ்ல என்று அவள் கேட்க அவனும் லல்ல என்று ஆமோதிக்கும்படி கேட்டான். ரசித்தபடி பாடலை கேட்டுக்கொண்டிருந்த பெண்ணவளின் மலர்ந்த முகம் உன் ஞாபகம் தீயிட, விறகாயிரம் வாங்கினேன், அறியாமலே நான் அதில் அரியாசனம் செய்கிறேன், இலையுதிரும் மீண்டும் துளிரும், வெண்ணிலாவும் கரையும் வளரும், உன் நினைவும் அதுபோல மனதை குடையும் எனும் வரியில் சொல்லனா உணர்வினை வெளிப்படுத்தியது. அதனை கண்டு கொண்டவனுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பின் கதை இருப்பது மட்டும் புரிந்தது. பாடல் முடியும் வரை அமைதியாக இருந்தவன் முடிந்ததும் காதொளிப்பானை கலற்ற அவளும் கலர்ச்சி பெண் சகஜமானாள். எதையும் யோசிக்காமல் சட்டன ஸோ ஹூஸ் தட் லக்கி பாய் என்றிட அதை சற்றும் எதிர்பாராதவள் விழிவிரித்து ஹே எப்பட்ரா என்றிட அவனோ மூஞ்சி சார் மூஞ்சி என்று அவளைப் போலவே மீம்ஸ் பாணியில் கூறிட அம்பட்டு ஓப்பனாவா தெரியுது என்றவள் அசடு வழிய ரொம்ப என்று சிரித்து வைத்தான். இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பல நாள் பழக்கம் போல்தான் தோன்றியது. அதனால் எதியாவிற்கு பெரிதாக தயக்கம் ஏதும் இல்லை. அவனிடத்தில் தன்னை பற்றி கூற சில யோசனைகள் மனதில் ஓட அமைதியாக ஜன்னலை வெறித்தாள். அவளுக்கும் சற்று நேரம் தேவைப்படுகிறது போல என்று நினைத்தவன் அமைதியாக இருந்தான். அவர் பெயர் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது என்று சாதாரணமாக அவள் கூற அகத்தியனோ வாட், எதுவுமே தெரியாம எப்படி லவ், எனக்கு புரியல என்க அதில் சிரித்தவள் அதானே எனக்கும் புரியல என்க அவனுக்கோ தலையை பேய்த்து கொள்ளலாம் போலிருந்தது. ஹே இதயா, கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப் அ டே ட்ராவல் பண்ண போகிறோம், பொறுமையாக உன் ஃப்ளாஷ்பேக் எடுத்து விட, இந்த மாதிரி கதை கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்க அவளோ கண்களை சுருக்கி அவனை முறைக்க அவனோ ப்ளீஸ் என கண்களாலேயே இறைஞ்சினான். அதில் மனம் இறங்கியவள் தன் குடும்பம் குறித்து முதலில் கூறியவள் அன்றைய நாளை நோக்கி பயணமானாள். எனக்கு திருமண வரன் அமைய லேட் ஆகுதுன்னு எல்லாரும் புதுச்சேரி காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னாங்கன்னு குடும்பத்தோட போனோம். அப்போதான் நான் அவரை பார்த்தேன். மூலவர் தர்பபாரணீஸ்வரர் சன்னதியில் கும்பிட்டுட்டு வெளியே சனீஸ்வர பகவானை கும்பிடலாம்னு வந்துட்டு இருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து சரியான கூட்டம். சரி பிரகாரத்தை சுற்றிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நிற்போம்னு நினச்சி பிரகாரத்தை சுத்த போகும்போது தான் அவரை பார்த்தேன். சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு வெளியே கம்பி வேலி மாதிரி அமைச்சிருந்தாங்க. உள்ள சன்னதி முன்னாடி பக்தர்கள் எல்லாரும் பூஜையை பார்க்க உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கம்பிக்கு முன்னாடி நின்று முதலாளா சாமி கும்பிட்டுட்டு இருந்தவர் திடீர்னு வேகமாக வெளியே போனார். எனக்கு தெரிஞ்சு எல்விளக்கு போட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் என்ன மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருப்பார் போல. எப்போதும் அழகான பசங்களை சைட் அடிச்சு பழகியனா அவரை நல்லா இருக்கானேன்னு மனசுல நினைச்சிட்டு பிரகாரத்தை சுத்த போயிட்டேன். வயசு ஒரு 27 இருக்கலாம். பிரகாரம் சுத்தி வந்து முடிகிற இடம் சனீஸ்வரர் சந்நிதி தான். தூரமா நான் நடந்து வரும்போதே அவர் இருக்காரான்னு தேடினேன். முதல்ல எந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாரோ அதே இடத்துல நின்றுட்டு சாமி சன்னதியை பார்த்துட்டு இருந்தார். நான் அவரை பார்த்துட்டே மெதுவாக நடந்து போனேன். நான் அவரை பார்க்கறத அவரால் உணர முடிஞ்சதோ என்னவோ. அவரும் அந்த நேரம்னு பார்த்து சரியா வலது பக்கம் நான் வர திசை நோக்கி திரும்பினாரு. என்னை பார்த்துட்டாரு. ஐயோ பார்த்துட்டாருன்னு பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டேன். அப்புறம் கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்னோம். அவர் எனக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி நின்னார். பின்னாடி இருந்து பார்க்க கொஞ்சம் சிறகடிக்க ஆசை சீரியல்ல 3வது பையனா நடிச்சிருந்த நடிகர்
பிரணவ் மாதிரி இருந்தாப்புல. சந்நிதியில போட்டிருந்த திரை விலக எல்லாரும் சந்நிதிக்குள்ள போக தயாரானாங்க. அவர் என்னை கடந்து தான் போனாரு. என் கண்ணும் அவரோட கண்ணும் ஒரு செகண்ட் நேருக்கு நேரு பார்த்துச்சு. அவர் என்னவோ சாதாரணமா கடந்து போயிட்டாரு. ஆனால் எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு உணர்வு உருவாச்சு. அந்த கண்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி தோணுச்சு. அப்பதான் அவர் முகத்தை தெளிவா பார்த்தேன். கூர்மையான கண்ணு, அடர்த்தியான புருவம், பெரிய நெத்தி, அதுல குங்குமம். அது இன்னும் அவரை ரசிக்க வச்சுது. ஆள் ரொம்ப உயரமும் இல்லை, ரொம்ப குட்டையும் இல்லை. மாநிறம், கொஞ்சமா பூசண உடம்பு, வெள்ளை சட்டை, அதுல அங்க நீல கலர் வளைந்த கோடு, அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட். இப்ப கண்ணை மூடுனா கூட நேர்ல வந்து அவர் நிக்கிற போல அவரோட பிம்பம் எனக்கு தெரியும் என்றபடி கண்களை மூடியபடி சொல்லி கொண்டிருந்தவள் சிரித்தாள். மேலும் தொடர்ந்தவள், கூட்டம் போக நாங்களும் சந்நிதிக்குள்ள போக தயாரானோம். அவர் கூட வந்தவங்களை தேடி அவங்களுக்காக சந்நிதி வாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. என் மனசுக்குள்ள சின்ன ஆசை. நான் அவரை நெருங்க 2 பேரும் ஒன்னா சந்நிதிக்குள்ள போனா நல்லா இருக்குமே நினைச்சிட்டே போனேன். சரியா நான் சந்நிதிக்குள்ள போகும்போது அவரும் நடையில கால் வச்சு வந்தாரு. நினைச்ச மாதிரியே ஒன்னாதான் சந்நிதிக்குள்ள நுழைஞ்சோம். இது தற்செயலா நடந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த நிமிஷம் எனக்குள்ள காரணம் இல்லாத ஒரு சந்தோஷம். சந்நிதியில 2 பேரும் வரிசையா நின்று எல்லாரும் சாமியை பார்த்துட்டு இருந்தோம். அவர் எனக்கு முன்னாடி நின்னுதான் சாமி கும்பிட்டு இருந்தாரு. அவர் போட்டிருந்த பர்ஃப்யூம் என்னால் உணர முடிஞ்சது. வறண்ட மண்ணில் விழுந்த முதல் மழை துளியோட வாசம் அது. ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் நான் ரசித்து ஆழ்ந்து சுவாசிக்கிற வாசம் அது. இது பர்ஃப்யூமாக கூட கிடைக்குமான்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அது என்ன பர்ஃப்யூமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட கடை ஏறி இறங்கிட்டேன். இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதனாலேயே ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் அவரோட நினப்பு வந்துடும். அப்புறம் கூட்ட நெரிசல்ல அவர் எனக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிட்டாரு. அவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்றது தூரமா நின்று பார்த்தேன். அப்போதான் சட்டுன்னு என் மண்டையில பல்ப் எரிஞ்சது. அர்ச்சனை பண்ணும்போது அவரோட பேரை சொல்லுவார் எப்படியும்னு வேகமா பக்கத்துல போனேன். ஆனா ஐயரோட குரல்ல என் நந்தன் சித்திரை நட்சத்திர நமோஸ்தையே அப்படின்னு மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அவர் கூட வந்த மற்ற 3 பேரும் லேடிஸ் தான். ஸோ கடைசியாக சொன்ன பேர் அவரோட தான் இருக்கும்னு என் மனசு ஆணித்தரமாக சொல்லிச்சு. நந்தா. ஒரு முறை எனக்குள்ள சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் கூட்டம் அதிகமாக அவரை பார்க்க முடியல. கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சாமி கும்பிட்டு வெளி பிரகாரத்தில் உட்காரலாமேன்னு வந்தோம். அவர் குடும்பத்தோடு உட்கார்ந்துருந்தார். அப்புறம் அவரும் அவங்க குடும்பமும் எந்திரிச்சு வெளியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு வெளியே வந்தோம். நான் தான் வந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அவரோட வந்தவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தார். நானும் அதில் கவர் ஆகியிருப்பேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஆர்வம். என்னோட பைத்தியக்கார தனத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். கூட கொஞ்ச நேரம் இருந்திருக்க கூடாதுன்னு மனசுல ஒரு ஏக்கம். பஸ் ஏறி உட்கார்ந்து அப்புறம் நடந்த எல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். இனிமே அவரை பாப்பேனா இல்லையான்னு நினைச்சு. கண்டிப்பா என்னை அவர் கவனிச்சிருப்பாரான்னு எனக்கு தோணல. கவனிச்சாலும் என் முகம் அவருக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது என கூறி முடித்தவளின் முகத்தில் தான் எத்தனை ஏக்கம். அனைத்தையும் கண்களை மூடி ரசித்தபடியே தான் கூறினாள். ஒரு பெண்ணின் மனதிற்குள் இத்தகைய நேசம் இருந்திருக்க கூடுமா? அதுவும் யாரென்றே அறியாத ஒருவனுக்காக இவ்வளவு ஏக்கங்கள் உருவாகுமா என்று ஆச்சரியமாக அவளை நோக்கினான் அகத்தியன். மந்திரம் 3. அனைத்தும் கூறி முடித்தவள் கண்களை திறக்க அகத்தியன் அவளையே ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ டியூட், என்னாச்சு? நத்திங், ஐ ஜஸ்ட் ஒண்டர் அபவுட் யுவர் ஃபீல். எதிர்பார்ப்பில்லாத நேசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். புக்ஸில் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் இப்போதான் லைவாக பார்க்குறேன். சரி, இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் கெஸ் பண்ணவா என்று அவன் கேட்க அதில் புரியாமல் மொழித்தவள். எங்க சொல்லு பார்ப்போம் என்றிட அவனோ தொண்டையை செருமியவன். அதாவது அவனை பற்றி ஏதோ ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. அவன் ஃபாரின்ல இருக்கான்னு உனக்கு தெரிய வந்திருக்கு. அவனை கண்டுபிடிக்க தான் இப்போ நீ பாரிஸ்கே வந்திருக்க, கரெக்டா என்க அவளோ சத்தமாய் சிரித்து விட்டாள். அருகில் இருந்தவர்கள் அவளை திரும்பி பார்க்க அகத்தியனோ ஹே மெதுவா எல்லாரும் பார்க்குறாங்க என்றிட சற்று தன்னை கட்டுப்படுத்தியவள். சாரி கேட்டதும் சிரிப்பு வந்துருச்சு. சார், வாரணமாயிரம் மூவி கதையை உள்டாவா சொல்றீங்க என்று கூற அவனோ ஆமால என்று அசடு வழிந்தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்,
லிங்க்டின்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் நந்தாங்கிற பேரை தேடி தேடி ஓஞ்சி போயிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் ஹேஷ்டேக் திருநள்ளாறுன்னு கூட தேடி பார்த்தேன். பையப்புள்ள சிக்கவே இல்லை. சரி, காலம் போக போக எல்லாம் என் மனசுல இருந்து அழிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அவரோட ஞாபகங்கள் திரும்ப திரும்ப வருது. முழிச்சிருந்தா நினைவில், தூங்குனா கனவுல, மழை பெஞ்சா அந்த மண் வாசத்தில், இவ்வளோ ஏன் கோவில் போனாலோ இல்லை குங்குமம் வச்சாலும் கூட அவரோட ஞாபகம் தான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இவரோட நினப்பில் இருந்துட்டு என்னால் சத்தியமாக கல்யாணம் பற்றி நினைக்க முடியல. அது வரப்போகிறவங்களுக்கு நான் செய்கிற துரோகம். அதான் சரௌண்டிங் மாறினா மனசு மாறும்னு நினச்சி வந்தேன். இதுக்கு மேலே அவரை சந்திப்பேன்னு எனக்கு தோணலை. ஒன் திங், இன்னும் ஒரு 3 நாள் போச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணி 1 வருஷம் ஆகிடும் என கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர்களை கடந்து சென்ற ஒருவரை ஒருவித அழைப்புறுதலோடு பார்த்தவள் பின் முகம் சுருக்கினாள். என்னாச்சுதியா? இல்லை, அவரை மாதிரி இருந்துச்சு என்க ஆடவனுக்கு அவளை நினைத்து பாவமாக இருந்தது. ஸோ யூ லவ் ஹிம் ரைட்? தெரியல என்றவள் ஜன்னலை விரித்தாள். இதையா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். உன் காதல் இந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னா கண்டிப்பாக யூ கோனா மீட் ஹிம் சூன். இந்த யூனிவர்ஸ் நமக்கு நடத்தி கொடுக்கும். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு ஹோப். அவர் உனக்கு கிடப்பாருன்னு புரிஞ்சதா என்க அவளோ. இல்லை அதி, என்னால் நம்பி ஏமாற முடியாது. நம்பி கிடைக்காம போய் வேற ஒரு வாழ்க்கையோ ஏற்றுக்க முடியாமல் என் குடும்பத்தை என்னால் காயப்படுத்த முடியாது. நான் பாரிஸ் வந்ததே அவரை மறக்க மட்டும்தான். நீ சொல்கிற மாதிரி யோசித்தாலும் தமிழ்நாட்டில் எங்கேயோ பார்த்தவரை பாரிஸில் மீட் பண்ணுறது எல்லாம் சாத்தியமே இல்லை என்றவள் விரக்தியாக சிரித்தாள். பாரிஸ் சிட்டி ஆஃப் லவ்னு சொல்லி லவ்வை டெவலப் பண்ண தான் இங்கே வருவாங்க. ஆனால் நீ லவ்வை மறக்க இங்கே வரேன்னு சொல்கிற. புதுசாக தான் இருக்குது. பட் மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு விஷயம் நமக்கு தான் கிடைக்கணும்னு விதி இருந்தால் நம்ம எவ்வளோ விலகி போனாலும் நம்மளை தேடி வரும். இல்லைனா அதை தேடி நம்மளை வர வைக்கும் என்று கூற பணிப்பெண் அவர்களுக்கான உணவினை கொடுத்து விட்டு சென்றாள். அப்பொழுதுதான் இருவரும் மணியை பார்க்க அது இரவு 9 மணி என்று காண்பிக்க பேசியதில் நேரம் சென்றதே தெரியவில்லை இருவருக்கும். பின் இருவரும் உண்டு முடிக்க நேரமாக தூங்கும் பழக்கம் உடையவன் எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கு, ஆல் இஸ் வெல், குட் நைட் என்றவன் உறங்க ஆரம்பித்தான். சற்று நேரம் எதையோ சிந்தித்தபடி விழித்திருந்தவள் பின் அவ்வாறே உறங்கியும் போனாள். 8 மணி நேர உறக்கத்திற்கு பிறகு மெதுவாக பெண் அவள் கண் விழிக்க அப்பொழுதுதான் அவளுக்கு விமானத்தில் இருக்கிறோம் என்ற நினைவே வந்தது. பதறியடித்து மணியை பார்க்க அதுவோ 5:30 என்று காட்ட, எந்த தைரியத்தில் வீட்டில் தூங்குவது போல எவ்வளவு நேரம் அசந்து தூங்கின என்று தன்னை நொந்தவள் அகத்தியனை தேட அவனோ அப்பொழுதுதான் கழிவறைக்கு சென்று வந்து அமர்ந்தான். குட் மார்னிங் எதியா, நல்ல தூக்கம் போல என்க. மார்னிங் எதி. ஆமாம், எப்படி தூங்குனேனே தெரியல. அது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக யார்கிட்டையும் சொல்லாமல் மனசில் தேக்கி வச்சிருந்ததெல்லாம் வெளியே கொட்டியிருக்கல, அதனால இருக்கும் என்க அவன் கூறியதில் விழி விரித்தவள். ஹே, நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு எப்படி கண்டுபிடிச்ச என்க அதில் சிரித்தவன். இதையா, நீ எந்த அளவுக்கு ரசித்து ஆழமாக உணர்ந்து அந்த விஷயத்தை சொன்னன்னு கவனிச்சுட்டு தானே இருந்தேன், அதிலேயே தெரிஞ்சது. சரி, ஓகே, இன்னும் 1 ஹவரில் லேண்ட் ஆகிடுவோம், ரெடியாயிரு என்க கழிவறை சென்று புத்துணர்வாகி வந்தாள். சமயம் கடக்க ஒரு வழியாக விமானம் தரை இறங்கியது. இருவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தனர். சரி, நீ எப்படி போவ? நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லாதி, கம்பெனியிலிருந்து பிக்கப் பண்ண வருவேன்னு சொன்னாங்க என்றவள் தேட ஒருவர் அவளின் பெயரை எழுதிய பலகையை பிடித்தபடி நின்றிருந்தார். தோ நிற்கிறாரே என்று கை காண்பிக்க அப்பொழுதுதான் இதய நிலை அவருக்கு சிறிது பயம் எட்டி பார்த்தது. இவ்வளவு நேரம் அவள் உணர்ந்த ஒரு பாதுகாப்பு தன்மை குறைய தொடங்கியது. அவள் முகத்தில் பதற்றம் குடியேற அதனை கண்டு கொண்டவன். என்னாச்சுதையா, ஆர் யூ ஓகே என்க அவனிடம் அவள் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. யா, ஐம் ஓகே, ஓகே அதி, பாய் என்க அவன் அவனுடைய விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்து, யூ கேன் கால் மீ எனி டைம் இஃப் யூ நீட் மை ஹெல்ப், டேக் கேர் எதியா, பார்த்துப்போ என்றவன் அவனுடைய காரில் கிளம்பி விட்டான். தன்னுடைய அலைபேசி எண்ணை கூட அவன் கேட்கவில்லை. அவனுடையதை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான் என்று நினைத்தவளுக்கு மேலும் மேலும் அவனின் மேல் மரியாதை அதிகரித்தது. பின் தன்னை அழைக்க வந்திருப்பவரை நோக்கி வந்தவள் பயம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் காரினுள் ஏறினாள். கார் சற்று தூரம் சென்றிருக்க கண்ணாடி வழியே அகத்தியனின் கார் பின்னே வருவது தெரிந்தது. தன் பாதுகாப்பிற்காக தான் வருகிறான் என்று அவளால் புரிந்து
புரிந்து கொள்ள முடிந்தது. சற்று தூரம் கடந்தவனின் சிந்தையில் அவள் தனியே செல்ல பயப்படுகிறாளோ என்று தோன்றவும் வண்டியை திருப்பியவன் அவளுக்கு அரணாக வந்து கொண்டிருந்தான். முதலாக தன் சகோதரனை தாண்டி வேறு ஒரு ஆடவனிடம் தந்தையின் அரவணைப்பை உணர்கிறாள் அவள். உற்ற நண்பன் என்னும் பதவியில் சிங்காசனமிட்டு அமர்ந்து விட்டான் அகத்தியன். சற்று நேரத்தில் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட அவனிடம் வந்து தேங்க்ஸ் அதி என்றவள் அவளுடைய அலைபேசி எண்ணை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்றாள். அவள் வந்து இறங்கியது பாரிஸில் இந்திய மற்றும் இலங்கை தமிழர்கள் அதிகம் வாழும் லா சப்பெல் என்று அழைக்கப்படும் சிறிய நகரம். இது பாரிஸின் முக்கிய சுற்றுலா தலமான ஈஃபில் டவரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதெல்லாம் ஓட்டுநர் ஆங்கிலத்தில் கூறியபடி அவளுடைய தங்கும் அறைக்கு அழைத்து வந்து காண்பித்தார். ஒரு படுக்கையறை, ஒரு ஹாலின் ஓரமாய் சிறிய சமையலறை அமைப்பு, படுக்கை அறையினுள்ளே சிறு பால்கனி, குளியலறை மற்றும் கழிப்பறையும் என ஒரு நபர் தங்குவதற்கு போதுமானதாக இருந்தது அவ்வறை. பால்கனியில் இருந்து பார்த்தால் சற்று தூரத்தில் மேகத்தை முடிசூடியபடி ஈஃபில் டவர் தெரிந்தது. நேற்று சென்னையில் இருந்தவள் இன்று பாரிஸில் நிற்கிறாள். அவளாலேயே நம்ப முடியவில்லை. மனம் சொல்லனா உணர்வினை பிரதிபலித்தது. பாரிஸ் என்பதாலோ எனவோ மனதில் எங்கேயும் காதல் படத்தின் டைட்டில் பிஜிஎம் வேறு ஒளிப்பது போன்று பிரம்மை தோன்றி மேலும் அத்தருணத்திற்கு இதம் சேர்த்தது. அவள் குளித்து முடித்து தயாராகி தன் பெற்றோர்களுக்கு அழைத்து தான் பத்திரமாக வந்துவிட்டேன் என்று கூறினாள். ஏண்டி 7 மணிக்கெல்லாம் இறங்கிடுவேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ 11க்கு தான் உனக்கு கால் பண்ணி சொல்ல தோணுச்சா? நாங்கள் ரொம்ப நேரமாக கால் வரலேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என பார்வதி கேட்க அவளோ மணியை பார்க்க அது 8 என்று காட்டியது. பிறகுதான் ஞாபகம் வந்தது, பாரிஸுக்கும் இந்தியாவிற்கும் 3.5 மணி நேரம் வித்தியாசம் என்று. நேர கணக்குப்படி பாரிஸை விட இந்தியா 3.5 மணி நேரம் முன்னிலையில் இருக்கும். மா, இங்க மணி இப்போதான் 8 ஆகுது என்று கூறியவள் அதனை தாயிடம் விளக்க உலகமறியாத அந்த தாய் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டார். தந்தையும் சகோதரனும் பணிக்கு சென்றிருக்க மாலை பேசிக்கொள்கிறேன் என்று கூறியவள் தன் முதல் நாள் வேலைக்கு செல்லலானாள். பாரிஸ் மிகவும் அழகான நகரம். சிட்டி ஆஃப் லவ் என்னும் பெயருக்கேற்ப பார்க்கும் இடமெல்லாம் காதலும் காதலர்களும் தான். புது நாடு, புது மக்கள், புது கலாச்சாரம் என அனைத்தும் அவளது ஆர்வத்தை கூட்டியது. வெளி உலகத்தை வேடிக்கை பார்த்தபடியே பணியிடம் வந்து சேர்ந்தவளை அவளின் தந்தையின் வயதில் இருக்கும் மேனேஜர் ராஜா அவர் அறைக்கு அழைத்து அவளின் வேலையை பற்றி கூறினார். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் தமிழிலேயே பேசினார். வாங்க இதே நிலா, ரூம் எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ஹலோ சார், ஆல் ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் சார். ஐயோ, நீங்களும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க, கேட்டு சலிச்சிருச்சுமா, தமிழ் மொழியில் பேசலாமே என்கிட்ட எனவும் அதில் சிரித்தவள். கண்டிப்பாக சார், இங்கே மற்றவங்க கிட்ட இங்கிலீஷில் பேசணுமேனு யோசிச்சுட்டே வந்தேன், அதான் உங்ககிட்டயே வந்துருச்சு என்றாள். ஆஹா, ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் கேட்டு கேட்டு இப்போ தமிழ் கேட்க எவ்வளோ அழகாக இருக்குது. என் வீட்டுக்கு போனால் கூட நான் ஃப்ரெஞ்சு தான் கேட்டாகணும். மிஸ்ஸஸ் இந்த நாட்டை சேர்ந்தவங்க என்று சிரித்தபடி கூறினார். தாய்மொழி அழகுதான், அதுக்காக சோறு போட்ட மொழியை சலிச்சிருச்சுன்னு சொல்லலாமா சார் என்றவள் சாதாரணமாக கேட்டுவிட, ஏம்மா நீ வேற பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாத, நான் ஏதோ யதார்த்தமாக சொன்னேன், வந்ததும் தமிழ்நாட்டு குசும்ப காமிக்கிறியே என்க. அவளோ சாரி சார் என்று நாகை கடிக்க, நோனோ ஐம் ஜஸ்ட் கிட்டிங், ஓகேம்மா உன் வேலை என்னன்னு சொல்லிடுறேன். பாரிஸில் இருக்கிற தமிழர்களுக்கு வரன் தேடி கொடுக்கறது தான் நம்ம கம்பெனி மோட்டோவ். ப்ரொசீஜர் என்னென்னு நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். ட்ராவல் டயர்டு இருக்கும் தானே, நாளிலிருந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்க. அவளும் நன்றி கூறி வேலை பற்றி விவரம் கேட்க சென்றாள். செஞ்சு கொண்டிருந்தவளின் நாசியையும் மனதையும் மண்ணில் விழுந்து முதல் மழை துளியின் வாசம் நிறைக்க அவளின் கண்களிலோ தன்னவனை தேடிய அலைப்புறுதல்.